ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யாத்திராகமம் 12வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்வோம். பஸ்கா என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். பஸ்கா என்றால் கடந்து போதல் என்கிற ஒரு அர்த்தத்தை உடைய பேசா என்கிற மொழியிலிருந்து இந்த பஸ்கா என்கிற வார்த்தையானது வந்திருக்கிறது. இது கடந்து போதல் என்கிற ஒரு அர்த்தமுடைய பெயராக இது காணப்படுகிறது. இங்கே இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாக இருப்பதாக நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு தனிப்பட்ட காரியத்தை செய்யும்படியாக இங்கே மோசே ஆரோன் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டின் திறவுகோல் அதிகாரங்களில் இது ஒரு அதிகாரம். தம்முடைய ஜனங்களுக்கு மீட்பு இரத்தத்தினால் மாத்திரமே வருகின்றது என்பதை இதில் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் காண்பிக்கிறார். இந்த நேரம் இஸ்ரவேலில் முக்கியமான ஒரு நேரம். இந்த மாதத்தில் இருந்து ஆண்டு கணக்கு அவர்களுக்கு துவங்கப்பட்டது. இந்த எபிரேய மாதத்துக்கு 2 பெயர்களை அவர்கள் வைத்திருந்தார்கள். ஒன்று ஆபீப் என்றொன்று நிசான் என்கிற அந்த பெயர். நம்முடைய மார்ச் ஏப்ரல் மாதங்களுக்கு இடையிலே இந்த மாதமானது வருகிறது. இது இஸ்ரவேலருக்கு ஒரு புதிய ஆரம்பம், முழு அதிகாரமும் அடையாளங்கள் நிறைந்த ஒரு புதிய ஆரம்பமாக அவர்களுக்கு இது காணப்படுகிறது. இதை லேவியராகமம் 23வது அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்க முடியும். பலியாகின்ற ஆட்டுக்குட்டி பின்வரும் தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறது. யோவான் 1வது அதிகாரம் 29வது வசனத்தில் யோவான் அவரை குறித்து அப்படித்தான் அங்கே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது 12வது அதிகாரத்தின் இந்த 5வது வசனத்தில் அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் உயர் வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய பரிபூரணத்தை அது காட்டுகிறது. கிறிஸ்துவினுடைய பாவமற்ற பரிபூரணத்தை குறித்து அது பேசுகிறதை பார்க்கிறோம். ஆட்டுக்குட்டி பழுதற்றது என்பதை உறுதி செய்கிறதற்கு அது 4 நாட்கள் வைக்கப்பட்டது. கிறிஸ்து சிலுவையில் மரிப்பதற்கு முன்பு அவர் சோதிக்கப்பட்ட விசாரணை செய்யப்பட்ட காலத்தில் அவருடைய வாழ்க்கையானது அங்கே பாவமற்றதாக நிரூபிக்கப்பட்டது என்பதை நாம் எபிரேயர் 4வது அதிகாரம் 15வது வசனத்திலும் எபிரேயர் 7வது அதிகாரம் 26வது வசனத்திலையும் நாம் பார்க்க முடியும். அதே போல் 7ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை சாப்பிடும் வீட்டு வாசலின் நிலைக்கால்கள் 2 நிலையின் மேற்சட்டத்தில் தெளித்து அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அதாவது இரத்தம் ஒவ்வொரு வீட்டிலும் பூசப்பட வேண்டும். இல்லையேல் அது சாதிப்பது ஒன்றுமில்லை. கிறிஸ்துவின் பரிகாரமாகிய இரத்தம் யாருக்காக சிந்தப்பட்டதோ, அதாவது ரட்சிப்புக்காக அவரை விசுவாசித்து தனிநபர்களாக அவர் மேலே நம்பிக்கை வைத்தவர்கள் எவர்களோ அவர்களை அது ரட்சிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதை யோவான் 10வது அதிகாரம் 11வது வசனத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. ஆகவே இங்கே ஒரு ஆவிக்குரிய உண்மையை 12வது அதிகாரம் 8ஆம் வசனம் நிகழ்த்தி காட்டுகிறது. இஸ்ரவேலர்கள் ஆட்டுக்குட்டிய உண்மையிலேயே அவர்கள் உட்கொண்டார்கள். ஆனால் கிறிஸ்துவின் விசுவாசிகள் ஆவிக்குரிய பிரகாரமாக கிறிஸ்துவில் பங்கு பெறுகிறார்கள். அவருடைய சரீரமும் இரத்தமும் சிலுவையில் அவர்களுக்காக பலியிடப்பட்டது என்று சொல்லி விசுவாசித்து இருதயத்தில் விசுவாசத்தோடு கூட அவரை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், அப்படிப்பட்ட செயலை நாம் இருதயத்தில் தியானிக்கிறவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் இந்த காரியம் ஆவிக்குரிய உணவாக நமக்கு வருகிறதை நாம் பார்க்கிறோம். புளிப்பில்லாத அப்பம், இது அவருடைய ஜனங்களின் ஆகாரமாக அவருடைய பாவமற்ற நிலைமையை கிறிஸ்துவில் சுட்டி காட்டுகிறதற்காக கொடுக்கப்பட்டது. வேதாகமத்தில் புளிப்பு அநேக இடங்களில் தீயதை சுட்டி காட்டுகிறதற்காக அது கொடுக்கப்பட்டது. கசப்பான கீரை, இது அவர்களுடைய எகிப்திய அனுபவங்களை காட்டுகிறது. ஆனால் ஆவிக்குரிய நிலையிலே நாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்து நமக்காக பட்ட அந்த கசப்பான ஒரு அனுபவம் ஏசாயா 53வது அதிகாரத்தில்
3:4 சொல்லப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. அதில் ஒரு எலும்பும் முறிக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிற காரியமானது பலியை சுட்டரிக்க தேவனுடைய பரிசுத்தத்தை அதாவது அக்கினி குறிக்குது. பாவிகளுக்கு பதிலாக பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நீரை பயன்படுத்திடக்கூடாது, அது அக்கினியினுடைய வலிமையை குறைச்சிரும். பாவத்துக்கு எதிராக தேவனுடைய கோபாக்கினையினுடைய முழு வல்லமையையும் கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து அனுபவித்தார் என்கிற காரியம் இங்கே நமக்கு இருக்கிறது. சுட்டி காட்டப்படுகின்ற இயேசு கிறிஸ்து எல்லா காலங்களுக்குமாக ஒரே தரம் அவர் மரித்தார். விசுவாசத்தினால் அதை ஏற்றுக்கொண்டு இந்த சத்தியத்தை விசுவாசித்து இதுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு நித்திய காலமாக அந்த ரட்சிப்பை ஆண்டவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்கிற காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த அதிகாரத்தில் பஸ்கா என்கிற காரியத்தை குறித்து நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் கசப்பான கீரைகளோட புளிப்பில்லாத அப்பத்தை அவர்கள் புசிக்க வேண்டும். அறைகளை கச்சைகளை கட்டிக்கிடணும், கால்களில் பாதரட்சதை தொடுத்து கொள்ளணும். இது எல்லாமே அவர்கள் உடனடியாக தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து தீர்மானம் எடுத்து அவர்கள் வேகமாக புறப்பட்டு செல்லணும் என்கிற ஒரு காரியத்தை இது உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. 14வது வசனத்தில் நித்திய நியமம். பஸ்கா பண்டிகை என்பது வருஷம் ஒரு முறை கொண்டாடப்படுகின்ற பண்டிகையாக கருதப்பட்டது. புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவன் ஆண்டவருடைய ராபோஜனத்தில் தவறாமல் பங்கு கொண்டு பஸ்கா பண்டிகையை தொடர்ந்து ஆசரிக்கும் தீர்க்க தரிசனத்தினுடைய அந்த முக்கியத்துவத்தை அவன் உணர்ந்து கொண்டவனாக அதை ஆசரிக்க வேண்டும். இது புளிப்பில்லாத ஒரு அப்ப பண்டிகை என்று பார்க்கப்படுகிறது. என்ன அப்படின்னு சொன்னால், விசுவாசிகள் துர்க்குணம் பொல்லாப்பு என்கிற புளித்த மாவை களைந்து துப்புரவு உண்ணும் எனும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க வேண்டும் என்று 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரையிலும் நாம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். உண்மையான விசுவாசத்துடன் பாவத்தை விட்டு விலகி தேவனிடம் நாம் ஒரு சேர முடியாத ஒரு காரியத்தில் இருந்தோமே, ஆண்டவருடைய இரத்தம் எங்களை அவருடைய சன்னிதானத்தில் பக்கத்தில் கொண்டு வந்து சேர்த்து விட்டது என்கிற காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பஸ்கா என்கிற அந்த பண்டிகை குறித்து கொஞ்சம் ஆழமாக பார்த்தோம் என்று சொன்னால், அதை புசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடைவர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. இது யாத்திராகமம் 12:11 பார்க்கிறோம். கிட்டத்தட்ட கிமு 1445 இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வெளியே சென்றது முதல் இன்றைக்கி பின்னால் யூதர்கள் என்று அழைக்கப்பட்ட அந்த எபிரேயர்கள் ஒவ்வொரு வருடமும் பொதுவாக பெரிய வெள்ளி, உயிர்த்தெழுந்த நாள் ஆகியவற்றை நம்ம சொல்கிறோமே, பஸ்கா பண்டிகையை அவர்கள் கொண்டாடி வந்துள்ளார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோரினுடைய சந்ததியார் 400 வருடங்களுக்கு மேலாக கிட்டத்தட்ட 430 வருடங்கள் எகிப்தில் அடிமைகளாய் இருந்த பின் தேவன் அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதற்கு சித்தம் கொண்டார். அவர் மோசேயை எழுப்பி அவனை இந்த விடுதலை பயணத்தின் தலைவனாக ஏற்படுத்தினார் என்பதை யாத்திராகமம் 3வது அதிகாரம் 4வது அதிகாரத்தில் கற்றுக்கொண்டோம். தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து மோசே பார்வோனை முகமுகமாய் சந்தித்து என்னுடைய ஜனங்களை போகவிடு என்கிற தேவனுடைய கட்டளையை அங்கே பார்வோனிடத்தில் அறிவித்ததை நாம் கற்றுக்கொண்டோம். தேவனுடைய இந்த செய்தியின் முக்கியத்துவத்தை உணர்த்தும்படியாக ஆண்டவருடைய வல்லமையினால் எகிப்தியர் மீது தண்டனை தீர்ப்பாக வாதைகள் அங்கே வரவழைக்கப்பட்டன. இந்த வாதைகள் பலவற்றை அனுபவித்த போது பார்வோன் மக்களை போகவிட மனதாகுவான். ஆனால் வாதை விலக்கப்பட்டதும் பார்வோன் தன்னுடைய தீர்மானத்தை மாற்றிக்கொண்டு இஸ்ரவேலரை போக மறுத்தான். இறுதியானதும் 10வதுமான அந்த வாதையானது தான் இந்த அதிகாரத்தில் வந்தது. அதை அனுபவித்ததும், அதாவது தலைப்பிள்ளை சங்காரம், விலங்குகளில் இருக்கக்கூடிய அவர்கள் அநேக விலங்குகளை தெய்வமாக பயன்படுத்தினார்கள். அந்த விலங்குகளின் தலையீற்றுகளிலிருந்து எகிப்தியர்கள் பார்வோனுடைய வீடு வரையிலும் அந்த தலையீற்றுகள் அனைத்தும் ஒரு இரவிலே தலைப்பிள்ளை சங்காரம் அது நடத்தப்பட்டதே. இது அந்த விலங்குகள் என்று தெய்வமாக வழிபட்ட எந்த ஒரு விலங்காலையும் தன்னுடைய தலையீற்றை காப்பாற்ற முடியல, எந்த ஒரு மனிதனும் காப்பாற்ற முடியல.
ஜீவனை தருகிறவரும் ஜீவனை எடுக்கிறவரும் அவரே என்கிற காரியத்தை உணர்த்தி வைக்கும்படியாக இந்த வாதையை கடைசி வாதையாக 10வது வாதையாக ஆண்டவர் அனுமதித்தார். அதை அனுபவித்ததும் எகிப்தியர்கள் இஸ்ரவேலரை வேறு வழி இல்லாமல் துரத்திவிட வேண்டிய ஒரு சூழ்நிலையானது உருவாயிற்று. ஆகவே அவங்க என்ன வெள்ளி உடைமைகளை கேட்டாங்களோ, பொன்னுடைமைகளை கேட்டாங்களோ எல்லாவற்றையும் அவர்கள் கொடுத்தார்கள். அவர்கள் கஷ்டப்பட்டு அவர்களுடைய உழைப்பையெல்லாம் இழந்தார்களே, அந்த உழைப்புகள் எல்லாவற்றையும் பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் அவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து கைகளிலே பெற்றுக்கொள்ளுகிறதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் உள்ள முதற்பேரான அனைத்தையும் கொன்று போட சங்கார தூதன் எகிப்து தேசமெங்கும் தேவனால் அனுப்பப்பட்டான் என்றுதான் 12வது வசனத்திலே பார்க்கிறோம். எகிப்தில் இஸ்ரவேலர்களும் வாழ்ந்து வந்ததால் அவர்கள் மட்டும் சங்கார தூதனினுடைய சங்காரத்திலிருந்து தப்பணுமே. எபிரேயர்களில் ஒவ்வொரு குடும்பமும், அதாவது இஸ்ரவேலின் ஒவ்வொரு குடும்பமும் தனது முதற்பேரானவைகளை காப்பாற்றி கொள்ளும்படி தேவன் தமது மக்களுக்கு ஒரு தனிப்பட்ட கட்டளையை அங்கே கொடுத்ததைத்தான் நம்ம இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தாரும் ஒரு வயதான பழுதற்ற ஒரு ஆண் ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அதை ஆபிப் மாதத்தின் 14ஆம் தேதியினுடைய சாயங்கால நேரத்தில் கொண்டு அதனுடைய இரத்தத்தை வாசல் நிலைகளின் இரு பக்க சட்டங்களிலும் மேல் சட்டத்திலும் பூசணும். சிறு குடும்பத்தினர் ஒரு ஆட்டுக்குட்டியை தங்கள் அயலகத்தாரோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிற காரியமும் கொடுக்கப்பட்டது. தேசத்தின் வழியாக சங்கார தூதன் வருகிற பொழுது இரத்தம் பூசப்பட்ட வாசல்களை கண்டதும் அவற்றை விட்டு விலகிச் சென்று விடுவான். எனவேதான் பஸ்கா என்கிற அந்த சொல்லுக்கு அர்த்தம் கடந்து சென்று விடுதல் அல்லது தாவி குதித்து கடந்து போதல், அதாவது தாக்காமல் விட்டு விடுதல் என்கிற பொருளெல்லாம் இந்த பஸ்கா என்கிற பண்டிகைக்கு வருகிறது. எபிரேய சொல்லான பேசா என்கிற அந்த வார்த்தையிலிருந்து இந்த பஸ்கா என்கிற வார்த்தையானது வருகிறது. எகிப்தியரின் முதற்பேர் அனைத்துக்கும் விதிக்கப்பட்டிருந்த இந்த மரண தீர்ப்பிலிருந்து இஸ்ரவேல் அனைவரும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால அவர்கள் மீட்கப்பட்டார்கள். இந்த இரத்த அடையாளத்தை தேவன் கட்டளையிட்டதன் காரணம் வேறு வகையில் எகிப்தியரையும் இஸ்ரவேலரையும் பிரித்தறிய செய்ய முடியாது என்பதற்காக அல்ல, கீழ்ப்படிதலினுடைய முக்கியத்துவத்தையும் இரத்தத்தினால் உண்டாகிற மீட்பையும் தேவன் மக்களுக்கு போதிக்க விரும்பினார். அதாவது எவன் கீழ்ப்படிஞ்சு அந்த ஈசோப்பில் எடுத்து அதில் இரத்தத்தில் தோய்த்து தன்னுடைய 2 நிலைகளிலும் மேற்சட்டத்திலையும் எவெல்லாம் கீழ்ப்படிந்து பூசி இருக்கிறானோ அந்த கீழ்ப்படிதலுக்கும் இரத்தத்திற்கும் முக்கியத்துவத்தை, இரத்தத்தினால மீட்பு உண்டு, கீழ்ப்படிதல் வேண்டும் என்பதை மக்களுக்கு ஆண்டவர் போதிக்க விரும்பினதினால இந்த காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். ஏனெனில் பல நூற்றாண்டுகளுக்கு பின்னால் உலகத்தின் பாவத்தை போக்க வரக்கூடிய தேவாட்டுக்குட்டி இரத்தத்தினால் உண்டாகும் அந்த மீட்புக்காக மக்களை ஆயத்தப்படுத்துகிறார் என்கிற காரியம்தான் இங்கே நிழலாட்டமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை யோவான் சொல்லும் பொழுது யோவான் 1:29 பார்க்கிறோம். அந்த குறிப்பிட்ட இரவில் இஸ்ரவேல் அனைவரும் புறப்பட்டு செல்கிறதற்கு ஆயத்தமாக ஆடை அணிந்து நிற்க வேண்டும். ஆட்டுக்குட்டியின் இறைச்சியை அவர்கள் வேக வைக்காமல் சுட்டு கசப்பான கீரையோடும் புளிப்பில்லாத அப்பத்தோடும் ஆயத்தம் பண்ண வேண்டும். பின்னர் இரவான பின் அவர்கள் அவற்றை புசித்து விட்டு எகிப்தியர் வந்து அவர்களை வெளியேற போக துரிதப்படுத்துக அந்த நேரத்தில் அவங்க வேகமாக கடந்து செல்ல வேண்டும் என்கிற காரியமானது 29ஆம் வசனத்திலிருந்து 36 வரையிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் அல்லது யூதர்களுடைய பஸ்கா இன்றைக்கி எப்படி கொண்டாடப்படுது? அந்த நாளிலிருந்து வரலாற்றில் எகிப்தில் தொடங்கப்பட்ட அந்த பஸ்காவை தேவனுடைய மக்கள் தேவன் விதித்தபடி நித்திய நியமமாக கொண்டு ஒவ்வொரு வருஷமும் அவர்கள் ஆசரித்து வந்தார்கள். எனினும் இது ஒரு ஞாபகார்த்த பலியாக அவர்களுக்கு இருந்தது. எகிப்தில் அவர்கள் ஆசரித்த முதல் பஸ்காவே ஒரு பெரிய பலன்மிக்க ஒரு தியாக பலி. அவர்கள் தேவாலயம் கட்டுகிறதற்கு முன்பு ஒவ்வொரு பஸ்கா பண்டிகையின் போதும் தேவனுடைய மக்கள் தங்களுடைய வீடுகளில் குடும்பமாக கூடி ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு அதை சுட்டு கசப்பான கீரையோடும் புளிப்பில்லாத அப்பத்தோடும் புசித்து வந்தார்கள். அது காலகாலமாக அவர்கள் செய்து வந்த காரியம். மிக முக்கியமான அம்சம் என்னவெனில் பஸ்கா பண்டிகை ஆசரிக்கிற அந்த நேரத்தில் எகிப்தில் பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து தேவன் தமது வல்லமையினால் எவ்வளவு அற்புதமாக தங்கள் முன்னோரை விடுவித்தார் என்பதை தேவனுடைய மக்கள் நன்றியுடன் நினைவு கூர்ந்து தன்னுடைய சந்ததியினருக்கு இதை எடுத்து சொல்லணும். ஏன் இதை நாங்கள் கொண்டாடுகிறோம்ப்பான்னு அவர்கள் எடுத்து சொல்லணும். இவ்வாறு தலைமுறையாக பின் சந்ததியாருக்கு
எபிரேய மக்கள், அதாவது இஸ்ரவேல் மக்கள் தேவன் தங்களை மீட்டு கொண்டதையும் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று வெளியேறியதையும் அவர்கள் அறிவித்து நன்றியுடன் அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். தேவாலயம் கட்டி முடிக்கப்பட்ட பின்னர் பஸ்கா ஆசரிப்பு அங்கே நடந்ததையெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. பரிசுத்த நகரமாகிய எருசலேமில் பஸ்கா சிறப்பாக கொண்டாடப்பட்டதாக பழைய ஏற்பாட்டில் 2 ராஜாக்கள் 23வது அதிகாரம் 21 23 வரையிலும் பார்க்கிறோம். 2 நாளாகமும் 30வது அதிகாரம் 1 20 வரையிலும் பார்க்கிறோம். எஸ்ரா புத்தகத்திலே 6வது அதிகாரம் 19 22 வரையிலும் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டு காலத்திலும் கூட அதுபோலவே யூதர்கள் பஸ்கா பண்டிகையை அவர்கள் கொண்டாடினார்கள். இயேசுவானவர் தன்னுடைய இளமை காலத்தில், அதாவது 12வது வயதில் பஸ்கா பண்டிகைக்காக அவருடைய பெற்றோர்களினால் எருசலேமுக்கு அவர் அழைத்து செல்லப்பட்ட காரியம் வேதத்தில் லூக்கா 2வது அதிகாரம் 41 50 வரையிலும் குறிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வாழ்வினுடைய பிற்பகுதியில் இயேசு வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகைக்காக எருசலேமுக்கு தவறாமல் சென்று வந்தார். யோவான் 2வது அதிகாரம் 13 பார்க்கிறோம். இயேசுவின் சிலுவை பாடுகளுக்கு முன்பு எருசலேமில் தமது சீடர்களுடன் சாப்பிட்ட கடைசி ராபோஜனம் ஒரு பஸ்கா போஜனமாக இருந்தது. அதனை மத்தேயு 26வது அதிகாரம் 1வது வசனம் 2ஆம் வசனம் 17 முதல் 29 வரையிலும் பார்க்கிறோம். இயேசு தாமே அவர் ஒருவரே பஸ்கா ஆட்டுக்குட்டியாக பஸ்காவின் போது, அதாவது பஸ்கா பண்டிகை அவர்கள் கொண்டாடுகிற பொழுது சிலுவையில் அறையப்பட்டதை தான் 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அவரை விசுவாசிக்கிற அனைவரையும் மரணத்தினின்றும் பாவத்தினின்றும் மீட்கிற ஒரே ஒரு இரட்சகராக அவர் தன்னை கல்வாரி சிலுவையில் கடைசி போஜனமாக அந்த பஸ்கா போஜனத்தை சாப்பிட்டு விட்டு அவர் அங்கே நியாய தீர்ப்புக்கு தன்னை ஒப்பு கொடுத்து, சிலுவை மரணத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து, அந்த பலி மரணத்தினால் அவர் சிந்திய இரத்தத்தினால் நமக்கு ஒரு மகா பெரிய மீட்பை அவர் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஆகவே அந்த இரத்தத்தை நாம் விசுவாசித்து உலக மக்களுடைய அனைத்து பாவங்களையும் போக்குகிற ஒரு வல்லமை உடைய இரத்தம் என்பதை நாம் கீழ்ப்படிந்து விசுவாசத்துடன் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அது நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரித்து, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கும் என்கிற வசனத்தின்படி அதை நம்மை சுத்திகரிக்கிறது மாத்திரமல்ல, கிறிஸ்துவோடு கூட நம்மை நித்திய காலமாக வாழ வைக்கிற ஒரு பாக்கியமுள்ள வாழ்க்கை அது தரக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கும் பஸ்கா யூதர்கள் ஆசரித்து வருகிறார்கள். சில மாறுதல்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அங்கே தேவாலயம் இல்லாததுனால இன்றைக்கி யூதர்கள் பஸ்கா விருந்தில் ஆட்டுக்குட்டியை கொள்கிறதில்லை. ஆனால் குடும்பங்கள் ஒன்றாக கூடி வீடுகளில் இருந்து புளிக்க வைக்கக்கூடிய பொருள்களெல்லாம் வெளியே தூக்கி போட்டுட்டு குடும்பத்தின் தலைவரான அந்த தகப்பன் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் விடுதலையாகி வந்த வரலாற்றை அவருடைய ஜனங்களுக்கு அவன் எடுத்து கூறுகிற ஒரு காரியம் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. பஸ்காவும் இயேசு கிறிஸ்துவும், கிறிஸ்தவர்களுக்கு பஸ்காவில் இயேசு கிறிஸ்துவை சுட்டு காட்டுகின்ற பல தீர்க்க தரிசன அடையாளங்கள் காணப்படுகின்றன. புதிய ஏற்பாடு யூதர்களின் பண்டிகைகள் வரப்போகிற காரியங்களுக்கு நிழலாட்டமானவை என்று தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறது. கொலோசியர் 2வது அதிகாரம் 16, 17, எபிரேயர் 10:1 இவைகளை பார்க்கிறோம். அதாவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்பு உண்டு என்று பஸ்காவினால் நமக்கு சுட்டி காட்டப்படுகிறது. யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்தில் காணப்படுகின்ற கீழ்கண்ட காரியங்கள் நமக்கு நமது இரட்சகராகவும் அவரது சித்தத்தையும் நமக்கு நினைப்பூட்டுகிறதை பார்க்க முடிகிறது. பஸ்கா நிகழ்ச்சியினுடைய அந்த காரியமானது தேவனுடைய கிருபையினால் தான் நடந்தது. இஸ்ரவேலர்கள் நல்லவர்களாய் இருந்ததினால அல்ல, தகுதி உள்ளவர்களாய் இருந்ததினால் அல்ல, தேவன் தன்மேல வைத்திருந்த ஒரு மிகுந்த அன்பினாலே, அவர் கொடுத்திருந்த வாக்குறுதியினாலே அவர்களை விடுவித்தார். அதுபோலவே நம்ம கிறிஸ்துவினமிடமிருந்து பெறுகின்ற ரட்சிப்பும் அவருடைய அதிசயமான கிருபையினால் நமக்கு கிடைக்கிறது. நம்ம பெரிய நல்லவர்களாய் இருந்ததினால் அல்ல, நம் சுத்தமுள்ளவர்களாக இருந்ததினால் அல்ல, பரிசுத்தமுள்ளவர்களாக இருந்ததினால் அல்ல, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருந்த நம்மைத்தான் அவருடைய அன்பு சந்தித்து அவருடைய கிருபை நம்ம மேலே பொழியப்பட்டு நம்ம கீழ்ப்படிந்த பொழுது நாம் இந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். இஸ்ரவேலர்கள் குடும்பங்களில் உள்ள தலைப்பிள்ளைகள் அனைவரையும் உயிருடன் காப்பாற்றுகிறதற்காகவே அவருடைய வீடுகளின் வாசல் நிலைகளில் சட்டத்தில் எல்லாம் நிலைகளின் சட்டங்கள் எல்லாம் இரத்தம் பூசப்பட்டது. இந்த இரத்தம் இயேசு கிறிஸ்து
சிந்திய இரத்தத்துக்கு அடையாளம் இயேசுவின் இரத்தம் நம்மை மரணத்தின் என்றும் பாவத்துக்கு எதிரான தேவ கோபாக்கினை என்றும் அது நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் அது ரட்சிக்கிறது என்பதை நமக்கு நினைப்பு பொட்டுகிறது. எபிரேயர் 9வது அதிகாரம் 22 நம்ம பார்க்கிறோம். பஸ்கா ஒரு ஆடு ஒரு பலியாக இருந்தது. அது முதற்பேரான பிள்ளைகளுக்கு பதிலாக பலியிடப்பட்டது. விசுவாசிகளுக்காக ஒரு பதில் மரணமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில் ஒரு பழுதற்ற ஒரு பூரணமான ஒரு பரிசுத்தம் உள்ளவராக அவர் நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்கிற காரியத்தை நினைவு போட்டுகிறதாக இருக்கிறது. ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தை இஸ்ரவேலர் வம்சத்தை எல்லாரும் சாப்பிட்டதன் மூலம் அந்த ஆட்டுக்குட்டியின் மரணத்தோடு கூட அவர்கள் இணைக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். சரீரப்பிரகாரமான மரணத்தினின்று அது அவர்களை ரட்சித்தது. ஆனால் இன்றைக்கு நம்ம அது கடைபிடிக்கிற அவருடைய அந்த ராபோஜனமானது, கர்த்தருடைய பந்தியானது நம்மை ஆவிக்குரிய மரணத்தினின்று நம்மை அது காப்பாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு நம்ம அந்த ராபோஜனத்தை அனுபவிக்கிற அந்த நாளிலும் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து எனக்காக பிற்கப்பட்ட அவருடைய சரீரம், எனக்காக சிந்தப்பட்ட அவருடைய இரத்தம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் நினைவு கூர்ந்து நாம் அந்த பஸ்காவை ஆசரிக்கிற பொழுது, ராபோஜனத்தை ஆசரிக்கிற பொழுது, கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுகிற போது அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணினவர்களாக அவரிடத்தில் நாம் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் பரிசுத்தப்படுத்தி ஒவ்வொரு அந்த கொண்டாடப்படுகிற நேரத்தில் பரிசுத்தமாய் நாம் அதை ஆசரித்தோம் என்று சொன்னால் நித்திய அந்த ராஜ்யத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாக மாற முடியும். உடன்படிக்கை இல்லாத எந்த ஒரு மனுஷனும் இப்படிப்பட்ட காரியத்தில் அவன் ஈடுபடுவான் என்று சொன்னால் துணிகரமாக பாவத்தோடு கூட ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை இல்லாதபடி இந்த காரியத்தை செய்வான் என்று சொன்னால் அவன் அறுப்புண்டு போவான் என்கிற எச்சரிப்பையும் இந்த காரியம் கொடுத்து முடிக்கிறது. ஆகவே நம் ஒரு துர்க்குணம் பொல்லாப்பு இவைகள் நீங்கி துப்புரவு உண்மை ஆகியவற்றை அணிந்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய பந்தியை ஆசரித்து இவ்விதமாக அவருடைய பாடு மரணத்தை நினைவு கூறுகிறவர்களாக நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், ஆயினும் பிழைத்திருக்கிற நானல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்கிற ஒரு அறிக்கையோடு கூட ஒவ்வொரு நாளும் இந்த உலகம் எனக்கு சொந்தம் அல்ல, இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு எனக்கு அதிகாரம் இருந்தாலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது என்று சொல்லி அவருக்காக பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு தீர்மானம் எடுத்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நம்மை ரட்சித்து நித்திய காலமாய் அவரோடு கூட வாழ்கிற ஒரு உன்னத வாழ்க்கைக்கு நம்மை அழைத்து செல்வார். அதற்காக எதிர்பார்க்கிறவர்களாக ஒரு பயணத்தோடு கூட எப்படி இஸ்ரவேலர்கள் அதை புசித்தார்கள் அதே போல் பரம கானானை நோக்கி ஒரு பயணத்தோடு கூட கீழ்ப்பிடிதலோடு கூட ஒரு தீவிரத்தோடு கூட எதிர்பார்க்கிறவர்களாக நாம் இந்த பந்தியில் பங்கு பெற்று வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.